ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, நீங்கள் வந்து தலைப்பு செய்தி பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னா, நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நைட்டில் அவங்க அம்மா ஃபோன் போட்டு அரிசி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் ஃபோன் போட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அரிசி எடுத்துகிட்டு போ, கொஞ்சம் காய்கறிலாம் இருக்குது வாங்கிட்டு போன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கார் நைட்டு 8:30 இருக்குங்க கிளம்பி போனாங்க. அங்கே போய் சேர்றதுக்குள்ளே 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆயிடுச்சுங்களா. நாளைக்கு காலையில் தான் கிளம்பி வந்தாங்க. ஒரு 10 மணி போல் வந்திருப்பாங்க நாளைக்கு காலையில். அதான் உங்களுக்கு வந்து நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்னென்ன கொடுத்து விட்ருக்காங்க நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், காமிக்கிறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி தான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சாமானுக்கு தான் அங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நிறையா கொடுத்து விட்ருந்தாங்க. தக்காளி வெங்காயத்தில் மல்லிட்டு வர முடியாது, ஏன்னா அப்போ தம்பி இருக்கானுங்களா. அதனால் நான் வந்து அப்பைக்கப்பயே எங்கள் வீட்டுக்கார் கொண்டு வந்தப்பே நான் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு. இது வந்து புளி ஒடிசா புளியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒடிசா புளியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒடிசாவில் புளி ரொம்ப கஷ்டங்க. நான் வந்து புளி 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோ, ஒரு 2 பீஸ் 3 பீஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து புளி வந்து கிடைக்காதுங்களா, அதனால் புளி வந்து 2 பீஸ் 3 பீஸ் தான் கொடுப்பாங்க. ரொம்ப காசு வேறு. அதனால் எங்கள் மாமியாவே நல்ல வேலைக்கு கொடுத்து விட்டாங்க. புளி இல்லைன்னு சொன்னே கொடுத்து விட்டாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, எண்ணெயும் இல்லைங்க. எண்ணெய் வந்து 1 லிட்டரு கொடுத்து விட்டுருந்தாங்க. நம்மளுக்கு போதும் 1 லிட்டரு, 2 பேருக்கு எவ்வளோ சோறு ஆகும். 1 மாதத்துக்கு தேவையான சாமான்லாம் கொடுத்து விட்டாங்க. 1 லிட்டரு எண்ணெய் கொடுத்து விட்டாங்க, குழம்பு தாளிக்கிறேங்க. அப்புறம் வந்து என் பையன் சாப்பிட்றதுக்காண்டி தான் ரசகுல்லா. இது வந்து ரசகுல்லாங்க. குலோப்ஜாம் கொடுத்து விட்ருக்காங்க. ரசகுல்லா குலோப்ஜாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த ஒரு கூடை ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க. ஏதாவது சாமான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கூட ஒன்று கொடுத்து விட்டுருக்குறாங்க. இது வந்து ஒடிசாவில் இப்படி தாங்க இருக்கும் கூடை பாருங்கள். ஏதாவது சாமான் வச்சுக்கலாம். அந்த கூடையில் மேலே திறந்துருக்கும். ஏதாவது கூட வச்சுக்கலாம், ஏதாவது வச்சுக்கலாம் சாமான். எனக்கு நம்ம ஊரில் வந்து கைப்பிடி இருக்கும் கூடையில். இங்கே வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த கூடை தான் சாமான் வைக்கிறக்காண்டி. ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். அதனால் அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொரி பாக்கெட்டு. இங்கே வந்து முக்கியமாக ஒடிசாவில் என்னென்னா, காலையிலேருந்து டிஃபன் வந்து பொரி தாங்க சாப்பிட்றாங்க. பொரி முக்கியம் இங்கே வந்து ஒடிசாவில். பொரி வந்து இங்கே வந்து ஃப்ரை பண்ணி, நம்ம எப்படி காரப்பொரி வாங்கி கடையில் சாப்பிட்றோம், அதே மாதிரி இவங்க வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. பொரி ஒரு பாக்கெட் கொடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு தாங்க. என் பையனுங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எனக்கு சேலை ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குங்களா. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு. இது வந்து என் பையனுக்கு. இப்படி தட்டினா அப்படி லைட் எரியும் பாருங்கள். லைட் எரியுங்களா. இந்த ட்ரெஸ்ஸு என் பெரிய பையனுக்கு. அப்புறம் என் சின்ன பையனுக்கு வந்து இது வந்து டவுசரு, சட்டை இது. அப்புறம் வந்து என் பையனுக்கு பேண்ட், அந்த சட்டையோட பேண்ட்டுங்க இது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பேண்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேண்ட் அப்புறம் வந்து எனக்கு வந்து சேலை அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சேலை. இங்கே ஸ்டோன் வச்சது. வெயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் மிதமாக இருக்குது. அப்புறம் வந்து பாவாடை ஒன்று கொடுத்து விட்டுருக்குறாங்க. அதுக்கேற்ற கலரில் பாவாடை ஒன்று கொடுத்து விட்டுருக்குறாங்க. என் பையன் வேறு அழுகுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாவாடை ஒன்று கொடுத்து விட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து தக்காளி வெங்காயத்தை நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இருங்க, தக்காளி வெங்காயத்தை வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன், காட்டுறேன். நிறையா கொடுத்து விட்டுருந்தாங்க, 2 கிலோ 3 கிலோ. இருங்க, உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இது வந்து உருளைக்கிழங்குங்க. இது வந்து உருளைக்கிழங்கு கொடுத்து விடுவாங்க. உருளைக்கிழங்கு. அப்புறம் 2 முட்டைக்கோசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பூசணிக்காய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தக்காளி பாருங்கள், தக்காளி. இவ்வளோ தான் கைஸ் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இவ்வளோ தான் கொடுத்து விட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, இது வந்து ஒடிசாலேருந்து வேறு மாதிரி கொடுத்து விட்ருப்பாங்க. தமிழ்நாடுலன்னா வேறு மாதிரி கொடுப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.